ஆண்டவரே காலமும் ஆண்டவரே உமக்கு துதிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றிகளை செலுத்துகிறோம். மகிமையின் பிரசன்னரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திர. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர. கல்வாரி நாயகரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர. நன்றி நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுமே. முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுமே. என்னே ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னே ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீர் செய்த, சேர்ந்து பாடுவோம், நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு பாடி புகழுமே. முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுமே. என்னே ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர் என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன்
பட்டு காதலினே கர்த்தர் நீர் தேற்றினே என்னே ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னே ராஜாவுக்கே இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமே ஸ்தோத்திரம் என்னோடு இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக உம்மன்பை எடுத்து சொல்லுவே ஓயாமல் பாடுவே உம்மன்பை எடுத்து சொல்லுவே ஓயாமல் பாடுவே என்னே ராஜாவுக்கே வாழ்பவர்க்கே உங்களோடு வாழ்கிற தெய்வமே நாளும் பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கினீ பாவங்கள் அனைத்தும் நோய்களை சுகமாக்கினீ எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே என்னே ராஜாக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னே சுராஜாக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி பிதாவாகி தேவனுக்கு நம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் அவர்களோடு கூட வாழ்கிற எங்கள் பரம பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு உற்சாகமாய் இன்னும் அதிகமாய் கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை ஆட்கொண்டு ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரங்களை எடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தரை பாதுகாத்தீரே ஆண்டவரே, பராமரித்து போஷித்து காப்பாற்றி வந்தீரே. எங்கள் ஜீவனை அழிவில் நின்று காத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மையில் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிப்பாட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னமும் ஆவியானுடைய அசைவாடுதலும் சபையில் காணப்படும்படி வருகிறவர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து சீக்கிரத்தில் சேர்ப்பீராக.
ஒவ்வொருவரும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்கார்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜீசஸ், நன்றி. நாம் சேர்ந்து பாடும். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்கிற இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். இன்னொரு முறை சேர்ந்து. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர், ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். பாருங்க. காலமெல்லாம் காத்து கொண்டீர் ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டீர் ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். சொல்லுங்க எல்லாரும். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். சொல்லி பாருங்க. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர், உரிமையை எனக்கு தந்தீர், அந்த உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. இந்த அடிமைக்கு தந்தீரே, அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். எஸ் ஆமென். ஒருபோதும். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஆமென். பார்த்தார்கள், செவிடர்கள் முடவர்கள் நடந்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள், அன்று முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து
போன வாரமெல்லாம் காத்து உம்மை நம்பி உறுதியாய் ஒருபோதும் ஆமென். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ, என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் எஸ் ஆமென். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் உடவர்கள் நடந்தார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் எல்லாம் செய்தவர். ஆமென். உடவர்கள் நடந்தார்கள் ஐயா, உடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்க போகிறீங்க? அவர் எத்தனை பேர் உறுதியாக நம்ப போகிறீங்க? ஆமென். இதுதான் சரின்னா உறுதியாக என்ன பண்ணுவாங்க மனுஷங்க? பிடிச்சிப்பாங்க. முருங்கைக்கிளையை போய் பிடிப்பாங்களா? உறுதியாக பிடிச்சா என்ன ஆகும்? கீழே தான் விழணும். ஆனால் போய் பக்கத்தில் நல்ல வலிமையான மரம், புளிய மரம் பிடிப்போம், வளையுமே தவிர என்ன பண்ணாது? உடையாது. ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்பப்போ வளைஞ்சு தான் கொடுக்குறார். ஆமாம், இல்லைன்னா நாம் ஒஞ்சி போய்டுவோம். கர்த்தருக்கு அல்லேலூயா. அதனால் அவரை உறுதியாக என்ன பண்ணணுமா? பற்றி கொள்ளணும். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? காத்து கொள்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுறார். அப்போ ஆண்டவர் யாரை காத்து கொள்ளுவார்? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அந்த மனசு வேணுமா? ஆமென். காலையில் கூட வந்திருக்கிறோம். நம்ம வந்தது ஆண்டவர் நல்லாவே தெரியும். அவர் உறுதியாக பிடிச்சிக்கணுன்ற மனசு, அதுக்கு நேரம் வேலை அதெல்லாம் ஒரு பெரிதாக நமக்கு இருக்காது. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும்? கர்த்தரை நான் உறுதியாய் பற்றி கொள்ள மனசு உடையவன். ஆமென். அவர் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எப்போதும் வழக்கம் போலவே காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தால் நம்முடைய அந்த அவரை நம்புகிற அந்த நம்பிக்கைக்கு பலனே இல்லாமல் போயிடும். எப்போதும் வழக்கம் போல் நான் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு தான் நான் ஆண்டவர் என்ன பண்ணுவேன்? தேடுவேன் என்று சொன்னால் அதுக்கு வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆமென். சீஷர்கள் பாருங்கள், பேதுரு அவருடைய சகாக்கள்லாம் பாருங்கள், வலைகளை என்ன பண்ணாங்களாம்? அலசி கொண்டு இருந்தாங்க. என் பின்னே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்களாம்? சொல்லுங்கள். வலைகள் அப்படியே விட்டுட்டு அப்படியே அங்கங்கே போட்டுட்டு என்ன பண்ணாங்க? அவர் பின்னாடி நடந்துட்டாங்களாம். ஆனால் இன்றைக்கி காலையில் நேரம் மாற்றி வச்சா நாங்கள் காலையில் எழுந்து தொலைக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவோம்? தொலைக்குவோம். நாங்கள் காலையில் எழுந்து வளர்க்குற மாதிரி தான் என்ன பண்ணுவோம்? வளர்க்குவோம். ஏங்க இருக்கட்டுமே, இந்த உடம்பு கழுவுமே, நம்மளை ஆயத்தப்படுத்துவோமே, அதெல்லாம் இருக்கட்டும். அவரை தேடிட்டு வந்து என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் வளர்க்கிக்கலாம், அதெல்லாம் பெருக்கிக்கலாம், அதெல்லாம் கூட்டிக்கலாம், அதை சரி பண்ணிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தால் அது எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியது தான்? ஒதுக்கிட்டு அது அப்புறம் பார்த்துக்கலாம். ரெண்டாவது அது என்னது? இது மார்த்தாள் மரியாள் சம்பவம் கூட அப்படி தான் நமக்கு உணர்த்துக்கிறது. என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டார், அவர் உறுதியாக என்ன பண்ணுவோம்? அவர் பாதத்தில் போய்
பிடிச்சிப்பேன். இந்த சந்தர்ப்பம் எனக்கு வேறு நாள் எனக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. அதனால் நான் அவருடைய பாதத்தில் போய் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க நான் அவளோடு இருக்கிறேன் என்பதை மனதில் அப்படி நினச்ச அந்த அம்மா போய் என்ன பண்ணிச்சு, உக்காந்துக்குச்சு. யார் சமூகத்தில்? ஏசப்பாவுடைய பாதத்துக்கு கீழே போய் உக்காந்துன்னா அவருடைய நல் வார்த்தைகளை மரியாள் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் மார்த்தாலோ பற்பல வேலைகளில் என்னவா இருந்தாங்களாம், ரொம்ப பிஸியாக இருந்தாங்களாம். ஏசப்பாவுக்கு டீ போடலாமா, ஏசப்பாவுக்கு அப்பம் சுடலாமா, ஏசப்பாவுக்கு கால்களை கழுவுறதுக்கு தண்ணீர் மூண்டு வைக்கலாமா, இதை சுத்தம் பண்ணுவோம் அதை சுத்தம் பண்ணுவோம், ஐயோ வந்துட்டாரே அப்படி என்ன பண்ணாங்களாம், ஒரு பம்பரம் மாதிரி வீட்டையே சுற்றி சுற்றி வந்தாங்களாம். சுற்றி வரவரை விட்டுட்டு ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேறீங்க. அவர் வந்ததே அவரை சுற்றி வரணும்னு தான். ஆனால் இவங்க யாரை சுற்றி வராங்க, என்றைக்கும் பார்க்குறதே வீடு தான், நாளைக்கு அதை தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் ஏசு நாளைக்கு இருப்பாரா? ஆமேன். அப்போ அவருக்குரிய அந்த நேரத்தில் அவரை சுற்றி வர்றதை விட்டுட்டு நம்ம எப்போதும் சுற்றிங்கிறதையே சுற்றிட்டு இருந்தா எப்படி அவருடைய கண்கள் நம்ம நோக்கி பார்க்கும்? ஆமேன். கொஞ்சம் இதெல்லாம் உணர்ந்து விட்டோம்னா நாம் என்ன பண்ண மாட்டோம், இவ்வளோ மெத்தனமாக, இவ்வளோ ஒரு அஜாக்கிரதையாக, இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னா துணிகரமாக ஆண்டவருக்கு ஒரு கொடுக்கக்கூடிய அந்த கனத்தை கொடுக்காம நம்ம இருக்கவே மாட்டோம். ஆமேன். அதனால தான் பக்தன் அருமையாய் பாடுகிறார், உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் என்ன பண்ண மாட்டீங்க நீங்கள், இது மட்டும் நமக்கு வேணும் ஆண்டவரே, எங்கே போனாலும் என் கையை என்ன பண்ணுங்க, உறுதியாக பிடிச்சிங்க. எவ்வளோ ஆபத்து வந்தாலும் என் கையை என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. ஆமேன். அப்படியே என் கையை உறுதியாக ஒருபோதும் கைவிட மாட்டார். எவ்வளோ சந்தோஷமான, எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தை. ஆமேன். கர்த்தருக்கு. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறாரு, அவர் உறுதியாக பிடிச்சிங்கன்றாரு. ஆமேன். அல்லேலூயா. அப்படி பாதத்தை உறுதியாக என்ன பண்ணணுமா, பற்றி கொள்ளணும்னு சொல்கிறாரு. அதை விட்டுருவோம். ஆனால் அவரு மட்டும் ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள், அவரை மட்டும் விடக்கூடாது. நான் விட்டால் பரவாயில்ல, அப்படி தான் நாம் இருக்கிறோம். அவர் விட்டு அவரில் விடக்கூடாது, நான் கூட விட்டுடலாம். ஆனால் அவர் எப்படி? ஆமேன். இப்போ பாஸ்டர் கேட்குறாங்க பாரு கேள்வி, நாங்கள் அப்படி தான் இருப்போம். பாஸ்டர் அப்படி இருக்கலாமா? நாங்கள் பேசாமல் கூட போயிடுவோம். பாஸ்டர் தான் தேடி வந்து என்ன பண்ணோம், சோத்திரம் கத்தருக்கு சோத்திரம், சிஸ்டர் பிரதர் என் பிரதர் என்ன பண்ணணும், தேடி வந்து பேசணும். அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை உயர்த்திப்போம், எதிராளி என்ன பண்ணிவிடுவோம், தாழ்த்திடுவோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவரை உயர்த்த அதுதான் உலகத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர் உயரணும்னு நினைக்கிறோம் நாம், உலக மக்கள் அவங்க உயரணும்னு நினைக்கிறாங்க. நாம் ரொம்ப தாழ்ந்து போகணும்னு நினைக்கிறோம், அவருக்கு முன்னாடி அவர் உயரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க உயரணும், அவர் என்ன பண்ணணும், தாழ்த்தணும் இல்லையா? அப்படி கடவுளே அவங்களுக்கு அடிமையாக வேலை செய்யணும். ஆனால் கடவுளுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, அடிமையாக வேலை செய்ய கூட. இதுதான் மாற்று. கர்த்தருக்கு எத்தனை பேருக்கு விளங்குது, எத்தனை பேருக்கு விளங்கவே மாட்டேங்குது. நீங்கள் புரியாத புதிர்லேயே பேசுகிறீங்க, வாரம் பாஸ்டர், எங்களுக்கு மொழியே தெரியாத மொழியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க பாஸ்டர் அப்படின்றவங்க மாத்திரம் ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்த்தியா, அவங்க மட்டும் அவங்களுக்கு மட்டும் வாரம் பாஸ்டர் புரியாத பாஷையில் தான்லாம் பண்ணுறாரு பேசுகிறேன். சரி, அம்மா ஒரு எமோஷனில் சொல்லிட்டாங்க, எப்போதும் அல்லையா சொல்கிறவர் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமே நமக்கு விளங்கும், நமக்கு ஆண்டவர் பாரு இன்னும் இவ்வளோ அருமையாய் தேவனை சமீபத்தில் பெற்ற நம்மை விட உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஒரு அல்லையா சொல்லலாம். அவர் நம்மை தேற்றுகிறார், அவர் நம்மை தூக்கி சுமக்குகிறார், அவர் நம்மை வருத்தலை, அவர் நம்மை வந்து இதை பண்ணு அதை பண்ணு இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு வருஷம் ஃபுல்லாக உன்னை சுமக்க சொல்லலை. நீ சுமக்க வேண்டியதெல்லாம் அவர் சுமந்து விட்டார். அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான தேவன். அந்த தேவனை எப்படி பண்ணணுமா, உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளணுமா. கையில் தட்டி கர்த்தர் நாமத்தில் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு. இன்னும் ஒரு முறை இந்த கோரஸை பாடி நம்ம தேவ சமூகத்தில் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம்.
உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி ஒருபோதும் ஆமென். சத்தமா பாடுங்க. அச்சாரமாய் புத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் புத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு, இந்த அடிமைக்கு, இந்த அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி ஒருபோதும் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீர். ஆமென். உறுதியாக பற்றிக் கொண்டோம். ஏன் தெரியுமா? மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். சொல்லுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமையின் பிரசன்னரே, மாறாதவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை விரிவாக திறந்து ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி துதிங்க. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன், துதியில பிரியப்படுகிற தேவன், நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், நமக்குள்ளே வாழ்கிற தேவன். அவருக்கு ஸ்தோத்திரங்களை, துதிகளை உற்சாகமாய் செலுத்துவோமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு
கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் சேர்ந்து சொல்லி பாடுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, சப்பா உம்மை அம்மான்னு, உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, கண்ணில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கண்ணில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா ஆமே அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுகிற தேற்றுகிற தெய்வம், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. எல்லாரும் சத்தமாக உம்மை அம்மான்னு இயேசுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை உன் நேசத்தை பாசத்தை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் தாகத்தையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உன் நேசத்தையும் பாசத்தையும் பார்த்தா நான் அம்மான்னு சொல்லணும். உன் பாரத்தையும் தாகத்தையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உன் பரிவையும் தயவையும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் காருண்யமும் கிருபையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க, உன் காருண்யமும் கிருபையும் அப்பான்னு சொல்ல, தயவையும்
அன்பையும் தயவையும் பார்த்தா ஆமென் அம்மான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு அம்மான்னு உம்மை அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான்னு கூப்பிடுவே உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். கேட்கிற விண்ணப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி தருகிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் இரக்கத்தை ஊருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை ஊருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான்னு கூப்பிடுவே உம்மை அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அப்பா கூப்பிடுவே உம்மை அப்பா கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பா கூப்பிடவா எல்லாரும் கேளுங்கப்பா. உம்மை அப்பான்னு கூப்பிடுகிறதுக்கு தகுதியே இல்லாத என்ன ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடும்படியான தகுதியை கொடுத்தீரே. உம்மை அம்மான்னு ஆசை அம்மான்னு கூப்பிடவா என்னை கரம் நீட்டி தூக்குவது பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன நெஞ்சோடு அணைப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க. என்ன கரம் நீட்டி தூக்குவத அம்மான்னு பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சிந்திய ரத்தத்தை சித்தத்தை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க பாசத்தையும் நேசத்தையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சிந்திய ரத்தத்தையும் சித்தத்தையும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க பாசத்தையும் நேசத்தையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே எல்லாரும் கூப்பிடுங்க. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே உம்மை
கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. ஆவியில உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசைதான் ஆண்டவரே. ஆனா ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்கிறதே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு வாயார கூப்பிடுறப்பா. மகனாக எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை தாக்குங்க, சுமங்கப்பா. உம்மை அம்மாடு கூப்பிடத்தான் ஆசை. கூப்பிடவா. கைகளை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ், என்னை கை தூக்கி விட்டே, எதிரியின் மேல் வெற்றி தந்தே. என்னை கை தூக்கி விட்டே, எதிரியின் மேல் வெற்றி தந்தே. உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா. உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா. மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே. உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா. போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே. புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மன அமைதி தருகிற தேவன் நீர் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம். கர்த்தர் நீர் நல்ல, கர்த்தர் நீர் நல்லவர் என்று சொல்லுகிற மாத்திரம் கைகளை தட்டி, அப்பா நீர் நல்லவர். ஆண்டவரே, எல்லா மகிமை மாட்சிமையும் துதியும் கனமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஒரு நாளும் உம்மை மறவே, ஒருபோதும் உம்மை பிரியே.
உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மை மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோ மன அமைதி இன்று பெறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோ மன அமைதி இன்று பெறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோ மன அமைதி இன்று பெறட்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் தருகிற மன அமைதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக எங்களை கர்த்தர் நீர் மாற்றுகிறார். இன்னும் அதிகமாய் உங்களுடைய பிரசன்னத்திற்குள்ளாக உடைய மகிமைக்குள்ளாக எங்களை கொண்டு வர எங்களை தாழ்மையாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வீராக. இந்த வல்லமை உள்ள கரத்தினால் எங்களை தாங்கும். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்தும். மீதமான பகுதி கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.